சரி, படிக்காதவங்க நல்லா இருக்கிறாங்க, 1000 பேர் நல்லா இருந்தா படிச்சவங்க கோடி பேர் நல்லா இருக்கிறாங்க. சரி, அப்ப இதுல சொல்ற விஷயம் அப்படின்னு சொல்றாரு. உலக பாடசாலைகள் அனைத்தையும் கேள்வி கேட்கிறார். கல்வி அறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது இவருடைய அவாவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பையன் தன்னுடைய காதலை எடுத்துரைக்கின்ற பொழுது என்ன செய்ய இயலாது? அடுத்து, எழுத்தறிவின்மையின் காரணமாக எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக போகுது. ஏன்னா இவன் தன்னுடைய வாழ்க்கையில சீறி ஓடி தன்னுடைய நிலையை அடையக்கூடிய ஒரு மனித நதியாக இருக்கணும். ஆனால் இவன் ஒரு சிறு துளியாக உறைந்து போயிருக்கிறான் என்பது அவனுடைய எதிர்கால வாழ்க்கை எவ்வாறே சீரழிந்து விட போகிறது என்பதற்கான ஒரு அடித்தல். இதன் மூலமாக எழுத்தறிவு இன்மையால் ஏற்படக்கூடிய அவலங்கள் எங்களுக்கு மிக தெளிவாக எடுத்திருக்கப்பட்டிருக்கின்றன. எழுத்தறிவில்லாதவனாத செயற்பாடுகள் எதுவும் இன்று உறைந்து போய்விடும். அதாவது தான் படித்திருந்த ஒருத்தனாக இருந்தால்தான் சமூகத்திலே தான் பேசப்படுகின்ற இடத்திலே மதிப்புக்குரியவனாக இருப்பான். அவ்வாறு இல்லாத விடத்து அவனுடைய பேச்சும் அவனுடைய நடத்தையும் எந்த இடத்திலும் எடுத்து காட்டப்பட மாட்டாது. எவ்வளவு காசு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. ஏன்னா நீங்க இப்போ காசு இருக்கிறவங்களையும் ஒரு படிச்சவரை நாங்க ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, ஒரு இடத்துக்கு போகின்ற பொழுது யாருக்கு உயர்வு முதலாவது கிடைக்கும்னா காசு இருக்கிறவங்களுக்கு 2வது இடம் தான். முதலாவது கல்விக்கே முதலிடம் கொடுக்கப்படும். என்னண்டா ஒரு அரசர் என்ன செய்யறாரு அப்படின்னா வீட்டுக்கு வாராரா, அதாவது ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வாராரு, வீட்டுக்கு வந்து கேட்பாராம், படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. இப்படி கேட்பாங்களா? மூத்தவர் யார் என்று கேட்காமல் வீட்டில யாராவது படித்தவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்பாங்களாம். ஆக கல்வியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து எம்பக்கூடிய ஒரு பாடல்கள்ல இந்த சீறி போடாத வருங்கால மனித நதி அப்படிங்கிற ஒரு கவிதை மிக மிக முக்கியமான ஒரு கவிதையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ரைட். அடுத்து நாங்க பார்த்துக்கொள்வோம் இந்த கவிதையினுடைய அடுத்த வினா எப்படிப்பட்டது அப்படின்னு. இக்கவிதை ஊடாக கவிஞர் உணர்த்த விளைந்த விடயம் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்கிறார். உணர்த்த விரும்பியது என்ன? முதலாவது விஷயம் என்னன்னா, கல்வி அறிவற்ற, குறிப்பாக எழுத்தறிவற்றவர்கள் எதிர்காலத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றார். உலக பாடசாலைகள் அனைத்தையும் கேள்வி கேட்கிறார். ஏன் ஒரு சாதாரண படியன் அவனால தன்னுடைய பெயரை கூட எழுத தெரியவில்லை என்றால் உலக பாடசாலைகள் என்ன செய்கின்றன? அவனுடைய பெயரை கூட அவனால் எழுதி பழக்க முடியாது என்ற ஒரு கேள்வியை அவர் இந்த இடத்துல தொடுக்கிறார். அடுத்து, எல்லோரும் கல்வியறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது இவருடைய அவாவாக இருக்கிறது. ஏன்னா எல்லாரும் படிச்சவங்களா இருக்கணும். சீறி ஓடக்கூடிய ஒரு வருங்கால மனித நதியாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருக்கிறான்? உறைந்து போய் அவ்விடத்திலேயே நிற்கக்கூடிய இது என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அடுத்தடுத்த படிகளை கடந்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி போயிருக்கணும். பல தடைகள் இருக்கத்தான் செய்யும். நதி அப்படின்னா தங்குதடைகள் இருக்கணும், தன்னுடைய மேடு பள்ளங்கள் இருக்கணும், அந்த தடையை தாண்டி போகணும். ஆனால் இந்த பையன் எழுத்தறிவின்மையால் அதே இடத்துல உறங்கி போய் சிறுதுளியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சிறுதுளி என்றால் அந்த இடத்துல ஒரு குட்டையாக மாறிட்டான். அவனால தன்னுடைய வாழ்க்கையை கடந்து போக முடியவில்லை என்பது இந்த கவிதையினுடைய சாராம்சமாக இருக்கிறது. பிறர் முன் அவமானப்படக்கூடாது, தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், இதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு படியன் இருக்கிறான்டா, அந்த பையன் என்ன செய்யக்கூடாது? மற்றவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிக்காம தான் தலை நிமிர்ந்து நிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னடக்கம். சொல்லுங்கப்பா. மைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் மைக். ஓகே. அடுத்து இல்வாழ்க்கை பற்றி பேசுறார். இல்வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னு தெரியுமா பிள்ளை? இல்வாழ்க்கைண்டா இல்வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை. இதுல ஒரு பெண்ணினுடைய காதலை பற்றி சொல்றாரு இல்ல. ஒரு பெண் வந்து என்ன செய்யறா அப்படின்னா, இவன் எவ்வளவு அப்படிப்பட்ட பையன், பத்தா மீசை கொஞ்சம் கொஞ்சமா முளைக்குது, மீசைக்கு விதை தூவிய பருவம், அவனுடைய கீழுதடு இரத்த சிவப்பா இருக்கும், அழகான முகம். இப்படிப்பட்ட அந்த பையன் மேல பாக்குற எல்லா பிள்ளைகளுக்குமே காதல் வரும். அப்படிப்பட்ட அந்த பையன் தன்னுடைய காதலை எடுத்துரைக்கின்ற பொழுது என்ன செய்ய இயலாது? தினந்தோறும் போயிட்டு அவனோட வீட்டுக்கு பக்கத்துல, அவளோட காதுக்கு பக்கத்துல, நான் உன்னை காதலிக்கின்றேன், என்னுடைய காதல் உணர்வுகள் இவ்வாறு தான் இருக்கின்றது, என்னுடைய காதல் மலையளவு கடல் அளவு அப்படின்றத சொல்ல முடியாதுல்ல. அப்ப அவன் என்ன செய்யணும்? தன்னுடைய காதலிக்கு ஒரு காதல் கடிதத்தை எழுதி கொடுத்திருக்கணும். அப்போ அவ என்ன செய்வா? தன் காதல் உணர்வுகளை அறிந்து கொள்வா. அப்படி தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில், காதல் வாழ்க்கையில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படிங்கிறாருன்னா,
கல்வி அறிவு இருக்க வேண்டும், எழுத்தறிவு இருக்க வேண்டும் என்பது இங்கு உணர்த்தப்படுது. இது சாதாரணமாக பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு உக்தி முறைன்னு சொல்லுவோம் பிள்ளை. மாணவர்கள் மத்தியில ஒரு சாதாரண ஒரு படியன்ட்ட போயிட்டு நீ படி அப்படின்னா என்ன செய்ய மாட்டாரு, அந்த படியை படிக்க மாட்டார். எதிர்காலத்துல ஒரு ஒரு புள்ள உன்னைய பார்க்கணும் அப்படின்னா நீ கண்டிப்பா படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகின்ற பொழுது அந்த படி எதிர்காலத்தை யோசிக்கின்ற பொழுது கண்டிப்பா நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத நினைச்சு சரி அந்த படியும் படிப்பாங்கிறதுதான் இந்த கவிஞர் சோலைக்குழியினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாதாரணமா சொன்னா கேட்க மாட்டாங்கல்ல. நாளைக்கே உன்னைய ஒரு பிள்ளை பார்க்கணும்டா கண்டிப்பா நீ படிச்சிருக்கணும்ப்பா, உனக்கு எதுவும் கல்வி அறிவு இல்லைன்னா நாளைக்கு ஒரு பிள்ளை உன்னை என்ன செய்யாது, கண்டிப்பா பார்க்காது. அப்படிங்கிறப்ப அந்த படி என்ன செய்வான், ஓகே நான் கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவனிடம் இருக்கும் என்பது இந்த இவருடைய ஆசையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஓகே. அடுத்து, செயல்கள் யாவும் பயனுடையதாய் மாற வேண்டும். இவன் உறைந்து போயிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக மட்டும் இல்லாம எதிர்காலத்தில் சீறி ஓடக்கூடிய ஒரு மனித நதியாக ஒரு பார்க்கக்கூடிய ஒருவனாக இருக்க வேண்டும். எதிர்கால வாழ்க்கை நிச்சயமாக சிறந்து விளங்க வேண்டும் என்பதனுடையவா உலகத்தில் உள்ள பாடசாலைகள் இதை நீக்குவதற்குரிய இதை கடைசி அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே கண்டிப்பா எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை. அது எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியக்கூடிய உண்டு. ஒரு வகுப்பறை எடுத்துட்டீங்கன்னா பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பள்ளமும் இருப்பான், அறவே வயலாத சில மாணவர்கள் இருப்பாங்க, கல்வி அறிவு கொஞ்சம் அதனால எழுத்தறிவை பெற்றுக்கொள்ள முடியாத மாணவர்கள் இருப்பாங்க. ஆனா முடிந்த அளவு உலக பாடசாலைகள் அந்த அந்த சாதாரண ஒரு ஒரு எழுத தெரியாத ஒரு பையனை ஒரு பெயரை சரி எழுத வைக்கிறதுக்கு அவனை முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய அவாவாக இருக்கிறது. ஏன்னா ஆசிரியராக இருக்கு எனக்கும் தெரியும், சாதாரணமா ஒரு 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 வகுப்புல எல்லா மாணவர்களும் ஒரே மட்டத்துல இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு மாணவன் கிட்டத்தட்ட 90 புள்ளி எடுப்பான், 80 புள்ளி எடுப்பான். ஆனா எழுத்தறிவு மட்டும் வாழ்க்கையில் இல்ல. இப்ப இங்க சொல்றது நான் முழுமையா சொல்லல, நீ படிச்சா முன்னேறலான்ட்டு. சரியா? நீ படிக்காமலும் சில நேரம் முன்னேறலாம், அது நிறைய வாழ்க்கை இதுல இருக்குது. ஆனால் முடிஞ்ச மற்றும் கல்வி அறிவோட நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வெளியில கொண்டு போகின்ற பொழுது அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது வேற. நீங்க நல்ல ஒரு பிசினஸ் செய்யலாம், இல்லாட்டி நீங்க ஒரு தனியா வேற ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் கல்வி அறிவு அப்படிங்கிறது சாதாரணமா உங்களோட இதுல இருக்கின்ற பொழுது உங்களுடைய அந்த அடுத்தடுத்த படிகள் கொஞ்சம் வெற்றி பெற்றதாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, படிச்சவங்க மட்டும் இல்ல, படிக்காதவங்க நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு. படிச்சவங்க நல்லா இருக்கிறாங்க, சரி படிக்காதவங்க நல்லா இருக்கிறாங்க. 1000 பேர் நல்லா இருந்தா படிச்சவங்க கோடி பேர் நல்லா இருக்கிறாங்க. சரி, அப்ப இதுல சொல்ற விஷயம்